நான் எப்படி எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத அந்த டைம் சன் டிவியில் ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு வீடியோ டவுன்லோட் பண்ணி காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. சேனலில் ஒர்க் பண்ணேன். ஹலோ வணக்கம். நான் எப்படி எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லலான் இருக்கேன். எடிட் நானாக கற்றுக்கிட்டது தான். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டைமில் நான் கற்றுக்கிட்ட போது 2009 2010 அந்த டைம்லலாம் பெருசாக இன்டர்நெட்லாம் கிடையாது. ப்ரௌசிங் சென்டருக்கு போய் தான் நம்ம நெட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அப்போ அந்த எடிட்டிங் நாலேஜ்லாம் அவ்வளோவா கிடையாது. அந்த டைம் சன் டிவியில் நம்ம நேரம் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இருப்பாங்க. அதில் அந்த காமெடி சீக்வன்ஸு பாட்டு இதெல்லாம் போடுவாங்க. எல்லாம் கலந்து ஒரு எபிசோடாக ஓட்டுவாங்க. அப்போ மசாலா மிக்ஸ்ன்னு சொல்லி விஷுவல் வேறு சாங் வேறையா எடுத்து போட்டு மசாலா மிக்ஸ்ன்னு சொல்லி அந்த டைம் போட்டிருந்தாங்க. எனக்கு கற்றுக்கணுங்கிற ஆர்வமாச்சு. அது அப்புறம் தான் இந்த எடிட்டிங்கில் மூலியமா இந்த மாதிரி மாற்ற முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்போ விண்டோஸ் மூவி மேக்கர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அப்போ அதில் தான் இம்போர்ட் ஆடியோ இம்போர்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தது. அப்புறம் என்ன பண்ணால் வீடியோ இம்போர்ட் பண்ணி பார்த்தா வீடியோ ஃபுல்லாக அந்த டைம்லைனில் வந்துருச்சு. அந்த டைமில் தெரியாது. அப்புறம் பார்த்தா அதை சவுண்டை மியூட் பண்ணுற மாதிரி நம்ம ரிமோட்டில் டிவியில் மியூட் பண்ணுற மாதிரி அது ஒரு ஐக்கான் போட்டிருந்தது. அப்புறம் அது பண்ணால் அது சவுண்டு கம்மியாகிடுச்சு. அப்புறம் இம்போர்ட் ஆடியோவில் வேற ஒரு ஆடியோ ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தூக்கி வச்சு பார்க்கலாம்னு வச்சா மசாலா மிக்ஸ்ன்னு சொல்லி அந்த சன் டிவியில் பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்துச்சு. ஐயோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லி அப்புறம் ரொம்ப ஆர்வமாயிட்டு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன். ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு வீடியோ டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவை கொண்டு ஒரு ஆடியோவை வச்சு ஒரு விஷுவல் ஒரு 5-6 விஷுவல்ஸ் எடுத்து அதை இந்த பாட்டுக்கு கட் பண்ணி அப்படியே பழக ஆரம்பிச்சது. வேற ஏதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குமான்னு சொல்லி ப்ரௌசிங் சென்டர்லாம் அங்கே இங்கே கேட்கும்போது அவங்களுக்குலாம் தெரியல அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அந்த டைம்ல தெரியல. நான் சிஸ்டம் சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போய் கொடுத்தேன். அவர்கிட்ட கேட்கவும் நான் சர்ச் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேரோடைய பேர் சொல்லி ஆவிட்லாம் யூஸ் பண்ணுவான்னு சொல்லி ஆவிட் கேட்டேன். ஆவிட் கேட்டதுக்கு அவர் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி அப்புறம் ரொம்ப நாளாச்சு அது கிடைக்கும். நான் அதுக்கப்புறம் இடையில காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. அப்போ அங்கே போகும்போது அங்கே உள்ள பசங்ககிட்ட கேட்பேன். அப்போ இன்னொரு பையன் தான் கொடுத்தாப்புல. ஆளே பார்க்க நல்லா பணக்கார பையனால சரி நம்ம கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேட்டேன். எனக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தயக்கப்படாமல் கேட்டேன். அந்த பையனை கொடுத்தாப்புல. அவர் பவர் டைரக்டர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் பவர் டைரக்டர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் ஏற்றி கொடுத்தாப்புல. என்கிட்ட பென்ட்ரைவ்லாம் கிடையாது. நான் ஒரு மெமரி கார்டு எடுத்து அடாப்டரில் போட்டு அது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். அப்புறம் அதில் தான் ஏற்றி கொடுத்தாப்புல. அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணேன் அந்த பவர் டைரக்டர். யூஜி முடிச்சு அதுக்கப்புறம் பிஜி படிக்கும் போதும் காலேஜில் எடுக்கிற வீடியோஸ்லாம் நான் நிறைய பவர் டைரக்டரில் தான் எடிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேஜிக் மூவி எடிட்டிங் சொல்லி அது ஒரு சாஃப்ட்வேர். அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வத்தை தூண்டுச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப் மாதிரியே அதோடைய டைம்லைன் இருக்கும். ஃபிலிம் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கவும் இது படத்துக்கு அந்த ஃபிலிம் மாதிரியே இருக்கு அந்த டைம்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அது கட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பிளேடு மாதிரி இருக்கும். ரேசர் கட் பண்ணால் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் நான் யூஸ் பண்ண ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணேன். 30 டேஸ்க்கு அப்புறம் அது யூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆனால் அந்த சாஃப்ட்வேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சேனலில் ஃப்ரெண்டு இருந்தாப்புல அவங்கள விஸ்காம் படிச்சுட்டு ப்ரொஃபஷ்னலாக அந்த இதெல்லாம் படிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்டையும் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ இடியாஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ அந்த இடியாஸ் சாஃப்ட்வேர் வாங்கியும் அதுலேயும் நிறைய எடிட் பண்ணுவேன். நான் ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் எடிட் பண்ணுறது தான் வழக்கம். காலேஜ் போயிட்டு ஈவினிங் ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு வீடியோ ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நைட்டு மட்டும் எடிட் பண்ணுற மாதிரி அப்படி தான் எடிட் நான் கற்றுக்கிட்டது. அந்த இடியாஸ்க்கு அப்புறம் சேனலில் ஒர்க் பண்ணேன். அப்போ அங்கே இடியாஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்த இன்னொரு சேனலில் ஒர்க் பண்ண போனேன். அங்கே பார்த்தா ப்ரீமியர் யூஸ் பண்ணாங்க. நான் ப்ரீமியர் யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் எடிட்டிங் நாலேஜ் இருக்குது, சாஃப்ட்வேர் நாலேஜ் கிடையாது. அப்புறம் அங்கே போயிட்டு என்னென்ன கீ அப்படிங்கிறத யூடியூப்ல பார்த்தோம். ஷார்ட்கட்ஸ்லாம் பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குவேன். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை நான் மவுஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணணுங்கிறதுக்காக என்னென்னலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் மட்டும் நான் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும்னு சொல்லி கீஸ்லாம் மேனுவலாக நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். அது அந்த மாதிரி யூஸ் பண்ணி ப்ரீமியரில் இடியாஸில் என்னென்ன கீ எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அது நான் ப்ரீமியருக்கு சேஞ்ச் பண்ணி அதை மாதிரி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எஃப்சிபி அப்படி தான். எஃப்சிபியோட ஷார்ட்கட்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அது முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணி அதெல்லாம் இப்போ வரைக்கும் நான் எஃப்சிபி யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் எல்லாமே அதுலேயே இருக்கும்.